ஏசிய பயன்படுத்தும்பொழுது, சீலிங் ஃபேன பயன்படுத்தக்கூடாதுன்னு நெறைய பேர் சொல்வத நம்ம கேட்டுருப்போம். ஏன்னா, சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தும்போது, சீலிங்ல இருக்கிற அனல் தான் நம்மளுக்கு கீழ வரும். அந்த அனல் காற்ற தான் கீழ தள்ளும். அது மட்டும் இல்லாம ஏசில இருந்து குளிர்ந்த காற்று வெளிய தள்ளும்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. பொதுவாக நெறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னா, சீலிங்ல இருக்கிற அனல் காற்று கீழ வரும். அதனால தான் ஏசிய பயன்படுத்தும்பொழுது, சீலிங் ஃபேன பயன்படுத்தக்கூடாதுன்னு நெறைய பேர் சொல்ல நம்ம கேட்டுருப்போம். ஆனா, உண்மையிலே சொல்லப்போனா, சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தும்போது, ஏசி இயங்கும்பொழுது சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தணும்னா, ஃபேன் அறையில இருக்கிற காற்ற முழுவதுமாக பரப்பும். ஒரு சீலிங் ஃபேன் அறை முழுவதுமே குளிர்ச்சியாக்கும். அறை முழுவதுமே அந்த குளிர்ந்த காற்றை சென்றடைய சீலிங் ஃபேன் உதவியாக இருக்கும். இதனால ஒவ்வொரு மூலையிலயும் குளிர்ந்த காற்ற பரப்பதனால, அறை கூடிய விரைவிலே குளிர்ச்சியாகும். இப்படி இருக்கும் பட்சத்தில ஏசிய நம்ம அதிக நேரம் பயன்படுத்த தேவை இருக்காது. ஆனா, அறையில இருக்கிற அந்த குளிர்